அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமை, உலக நிலைகளை அறியாதிருத்தல். இதற்குரிய பொருத்தமான உவமை என்ன? இது உலக, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுறது அப்படிங்கிற மாதிரி. இதற்கு சரியான விடை கிணற்று தவளை போல அப்படிங்கிறது ஆப்ஷன் சி சரியான விடையாகும். பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். பண்பு தொகை, இதற்கு பொருந்தா சொல் எந்த சொல்? ஆன்சர் கரெக்ட் தான், மலர் சேவடி. இதுதான் பண்பு தொகைக்கு பொருந்தாத சொல். கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பி சரியான விடை. கரியன் என்ற பெயர் சொல்லின் வகையறிக. பெயர் சொல்லின் வகையறிதல். கரியன் அப்படின்னா என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். கரியன்னா சினை, அதாவது பண்பு பெயரை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம். இப்பாடலடிகளில் இடம்பெற்றுள்ள நடலைக்கு இணையான ஆங்கில சொல் எது? நடலை, இதற்கு இணையான ஆங்கில சொல் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். இது பார்த்தீங்கன்னா அப்ளிக்ஷன் அப்படிங்கிறது ஆப்ஷன் பி நடலைக்கு இணையான ஆங்கில சொல்லாகும். பெயர் சொல்லின் வகையறிதல். ஆதிரையான், இதனுடைய பெயர் சொல்லின் வகை என்ன? ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் கரெக்ட் தான். ஆதிரையான் அப்படிங்கிறது காலப்பெயரை குறிக்கும். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. இழுக்கல் உடையுளி ஊற்றுகோல் அற்று ஒழுக்கம் ஒழுக்கமுடையார்வாய் சொல். இதுல ஊற்றுக்கோல், இதற்கு இணையான ஆங்கில பதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஊற்றுக்கோல் ஆன்சர் கரெக்ட் தான். இதுக்கு ஸ்டாப்புங்கிறது ஆப்ஷன் சி சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பாருங்க. தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. ஆப்ஷன் அப்படி பாருங்க. இலக்கியா புத்தாடை அணிவித்தால், இலக்கியா புத்தாடை அணிந்தால், புத்தாடை இலக்கியாவால் அணிவிக்கப்பட்டது, இலக்கிய புத்தாடை அணியால். இதற்கு பார்த்தவனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. தன்வினை இலக்கியா புத்தாடை அணிந்தால்ங்கிறது சரியான விடை. திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை ஆன்சர் கரெக்டு தான், 430ங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று தளியி, இதனுடைய இலக்கண குறிப்பு என்ன? தளியி இது எந்த அளபடையில் வரும்? ஈ அப்படிங்கிறப்ப நம்ம என்னன்னு பார்த்துடலாம். சொல்லிசை அளபடைங்கிறது ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. உலகம் என்ற தமிழ் சொல்லின் வேர் சொல் என்ன? உலகம் என்ற தமிழ் சொல்லோட வேர் சொல் என்ன? ஆன்சர் கரெக்ட் தான். உலகம் அப்படின்னா அதோட வேர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உளவுங்கிறது ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த ஒன்று பாருங்க. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? அவன் கவினன் அல்லர், கவினன் அன்று, கவினன் அல்லன், அல்லன் கவினன். இதுல ஆன்சர் கரெக்ட் தான். அது அவன் கவினன் அல்லன். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். நாணப்பச்சிலை என போற்றப்படும் மூலிகை எந்த மூலிகை? நாணப்பச்சிலை என போற்றப்படும் மூலிகை எது? ஆன்சர் தூதுவளையத்தான் நாணப்பச்சிலை என்று வள்ளலார் போற்றுவார். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று இலக்கண குறிப்பறிதல். வினைத்தொகை, இதற்குரிய இலக்கண குறிப்பு என்ன? சென்னாய், வெண்மதி, கண்ணோட்டம், சூழ்கழல். இதை நம்ம பார்த்தோம்னே கண்டுபிடிச்சிருவோம். சூழ்கழல், சூழும் கழல், சூழ்கின்ற கழல் அந்த முக்காலத்திற்கும் பொருந்தும். அதனால ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று கேட்டிருக்காங்க. கோடிட்டிடம் தில்லையாடி வள்ளியம்மை எந்த நாட்டில் பிறந்தார்? தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த இடம் ஆன்சர் கரெக்ட் தான், தென்னாப்பிரிக்காங்கிறது சரியான விடையாகும். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று சொல்ல கேட்டு பாடப்பட்ட நூல் எந்த நூல்? பாவை பாடிய வாயால் கோவை பாடுக எந்த நூல்? திருக்கோவையார். ஆப்ஷன் சி சரியான விடை. பரணி இலக்கியத்திற்குரிய பாவகை என்ன? பரணி இலக்கியம் அது எதனால் ஆனது? இது 599ன்னு நினைக்கிறேன். பரணி இலக்கியம் கலித்தாலிசையால் ஆனது. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. பரணி இலக்கியத்திற்குரிய பாவகை கலித்தாலிசை. கரெக்டான விடை ஆப்ஷன் டி ஆகும்.
அடுத்த ஒன்று பாருங்க, களவழி நாற்பனா எதை பற்றி பேசுகிறது? முதுமொழி காஞ்சி, நாலடியார், ஏலாதி. இதில் வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்ஷன் பாட்டுவாங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. களவழி 40 புறப்பொருள், முதுமொழி காஞ்சி நிலையாமையை பற்றி பேசும் நூல். மற்றொரு நூல் மதுரை காஞ்சியும் நிலையாமையை பற்றி பேசும். நாலடியார் வேளாண் வேதம் என்று போற்றப்படுகிறது. ஏலாதி 6 மருந்து பொருட்களாலான 6 அறக்கருத்துக்களை கொண்டது ஏலாதி. இதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. பொற்கொடி ஆயக்கலை 64னையும் கற்றால். பொற்கொடி வந்து ஆயக்கலை 64னையும் கற்றால். இந்த வாக்கியம் வந்து எவ்வகை வினையை சார்ந்தது? பொற்கொடி ஆயக்கலைகள் 64யும் கற்றால், அவங்க வந்து கற்றுக்கிட்டாங்க. அப்போ அது வந்து தன்வினையை சாரும். பொருந்தா தொடரை கண்டறிக. பொறுத்தார்னா என்ன? அறிவுடையார், அறிவிலார், அஞ்சாமை, துஞ்சாமை, வையார், வைப்பார். இதுல பொருந்தாத தொடர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். இதுல வந்து அஞ்சாமை துஞ்சாமைங்கிறது பொருந்தாத தொடராகும். வினாவிற்குரிய விடை, காமராசரின் பிறந்த நாளை ஆண்டுதோறும் எந்த நாளாக கொண்டாடுகிறோம்? இதற்குரிய விடை என்ன? நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். காமராஜர் பிறந்த நாளாக ஐயா காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. நன்மை என்பது என்ன பெயர் சொல்லின் வகையாகும்? நன்மை அப்படின்னா என்ன? ஆன்சர் கரெக்டு தான். நன்மைங்கிறது பண்பு பெயரை குறிக்கும். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் என்று பாடத் தொடங்கிய புலவர் யார்? நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடை செய்யுள் என பாடத் தொடங்கிய புலவர். ஆன்சர் கரெக்டு தான். இளங்கோவடிகள்ங்கிறது. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்த ஒன்று வினாவிற்குரிய விடை. தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர். ஆன்சர் கரெக்டு தான். தேவநேய பாவாணருங்கிறது. ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். அடுத்த ஒன்று கோடிட்ட இடத்தை நிரப்புக. நிகண்டுகளில் மிக பழமையானது என்னது? இது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விதான். நிகண்டுகள்லேயே மிக பழமையானது. ஆன்சர் கரெக்டு தான். சேந்தன் திவாகரம் அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. இது வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, பொருளறிந்து பொறுத்துக. ஓன்னா என்ன? மான்னா என்ன? கான்னா என்ன? தீனா என்ன? அதில் அப்படியே ஆப்ஷன் பாட்டுவாங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. ஓ அப்படின்னா மதகு நீர் தாங்கும் பலகை. மா அப்படின்னா திருமகள். மாங்கிறது பார்த்தீங்கன்னா திருமகள், காங்கிறது சோலை, தீங்கிறது கோபம். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். முருகு பொருநூறு 12 முல்லை இத்தொடரில் முருகு பொருநூறு 12 முல்லை இத்தொடரில் 12 என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் யாவை? 12 முல்லை 12 என்ற தொடரால் குறிக்கப்படும் நூல்கள் சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அகராதி என்னும் சொல்லை முதலாக கையாண்டவர் யார்? அகராதி இவர் வந்து சதுரகராதியை இயற்றியவர். ஆன்சர் கரெக்டு தான். அகராதி என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் திருமூலர் ஆவார். அடுத்தது ஒன்று பாருங்க. பேன்ஃபேர்னா என்ன? பேங்கிள், பேன்டைல், பேசில். இதற்குரிய ஆங்கிலத்தில் கொடுத்து தமிழுக்கு வந்து பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. பேன்ஃபேருங்கிறது எக்கால முழக்கம், பேங்கிள் அப்படிங்கிறது நாகரீகம், பேன்டைல் அப்படிங்கிறது வீட்டு புறா. அடுத்தது பேசில்ங்கிறது இணக்கம் உள்ள. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். உரிய விடையை தேர்க. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார்? திருக்குறளை இது வந்து அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும், அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்தார், இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. இதில் எந்த ஆண்டு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டார்னா 1886ஆம் ஆண்டுங்கிறது சரியான விடை. வருக என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? வருக, வாழ்க இதெல்லாம் வந்தாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். இது வந்து வியங்கோல் வினைமுற்று. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று பொருந்தாத தொடர். கலம்பகம் 18 உறுப்புகள், சிற்றிலக்கியங்கள் 96,
பிள்ளை தமிழ் 10 பருவங்கள். பரணி வந்து இது வந்து 100ங்கிறது தவறு. அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கு தவறான விடை. பிள்ளை தமிழ் 10 பருவங்கள், கலம்பகங்கள் எத்தனை உறுப்புகள் உள்ளன, சிற்றிலக்கியங்கள் மொத்தம் எத்தனைன்னு கேள்விகளும் கேட்டிருக்காங்க. பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியவை யாவை? பின்வரும் தொடர்களில் ராமலிங்க அடிகளார் கூறியது ஆன்சர் கரெக்டு தான். எந்த தொடரை கூறியுள்ளார்னா வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அழிக்காதே அப்படிங்கிற தொடரை கூறியவர் ராமலிங்க அடிகளார் ஆவார். பின்வரும் சொற்களும் குற்றிய லுகரம் அல்லாத சொற்களை கண்டறிக. குசுடுதுபுரு அப்படின்னு சொல்லுவோம். குற்றிய லுகரத்தில் பின்வரும் சொற்களுள் குற்றிய லுகரம் அல்லாத சொல் ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா மடுங்கிறது அதில் பொருந்தாத சொல்லாகும். சித்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. சித்துக்களின் எண்ணிக்கை 8ங்கிறத எப்பவுமே மறந்துடாதீங்க. அடிவரை அறிந்து சரியான வரிசையை குறிப்பிடுக. இதில் 3 to 6 எதுக்கு வரும்? 4 to 8, 9 to 12, 13 to 31. இதில் நம்ம அகநானூறுன்னு எடுத்தால் ஏசி ஆப்ஷன் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஆன்சர் கரெக்டு தான். ஐங்குறு 100, 3 முதல் 6, குறுந்தொகை 4 to 8, நற்றிணை 9 to 12, அகநானூறு 13 சிற்றடியல்லை 31 பேரெல்லையை கொண்டது அகநானூறு. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. தன்வினையை தேர்ந்தெழுதுக. கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் பாருங்க. தன்வினை. அப்போ ஆன்சர் கரெக்டு தான். அப்பூதி அடிகள் நான்மறை கற்றாருங்கிறது தான் தன்வினை. கற்பித்தாருங்கிறது பிறவினையாக வந்துடும். கற்றாராங்கிறது உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக வந்துடும். அப்பூதி அடிகள் நான்முறை கற்கவில்லைங்கிறது தான் நெகட்டிவ் கேள்வியாக வந்துடும். அப்போது அப்பூதி அடிகள் நான்முறை கற்றாருங்கிறது சரியான விடை. இது ஒன்று. பேதையர் நட்பு எது போன்றது? பண்புடையார் தொடர்பு எது போன்றது? அறிவுடையார் நட்பு இடுக்கண் களையும் நட்பு. இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி தான். ஆன்சர் ஆப்ஷனில் பாருங்கள். ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. பேதையர் நட்பு தேய்பிரை போன்றது. பண்புடையோர் தொடர்பு நவில்தொரும் போன்றது. அறிவுடையார் நட்பு வளர்பிறை போன்றது. இடுக்கண் களையும் நட்பு உடுக்கை இழந்த கை போன்றது அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று சரியான விடையை. ஆயிடை அணங்கின் கற்பும் ஐய நின்னருளும் செய்ய தூய நல்லனும் என்றிங்கிணையன தொடர்ந்த காப்ப. இவ்வடிகளில் சீதையை அழியாமல் காப்பாற்றியவை எவை? சீதையை அழியாமல் காப்பாற்றியவை ஆன்சர் கரெக்டு தான். அவங்களுடைய கற்பும் அருளுங்கிறது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவன் யார்? வளன் என்ற சொல்லால் குறிக்கப்படுபவர் ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா சூசையப்பருங்கிறது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். கடலை குறிக்கும் தமிழ் சொற்கள் ஆழி, ஆறுகளி, பவ்வம்ங்கிறது கடலை குறிக்கும் தமிழ் சொற்களாகும். தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் என்ன? கதின்னாவே நம்ம சொல்லியிருக்கோம். கதினா என்ன வரும்? கம்பராமாயணமும் திருக்குறளும். அதனால ராமாயணமும் குறளும். இதில் நீங்கள் கதின்னா ஃபஸ்ட்டு காவுக்கு கம்பராமாயணம், தீக்கு திருக்குறளுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்தது கண் வனப்புனா என்ன, எண் வனப்புனா என்ன, பண் வனப்புனா என்ன, கால் வனப்புனா என்ன? பொறுத்துக. அப்படியே ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். கண் வனப்பு கண்ணோட்டம், எண் வனப்பு இத்துணையாம், பண் வனப்பு கேட்டோர் நன்றென்றல், கால் வனப்பு செல்லாமைங்கிறது ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. ஆற்றுப்படுத்தல் என்பதன் பொருள் என்ன? ஆற்றுப்படுத்தல் என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். ஆற்றுப்படுத்தல்னா என்னது? அது வழிகாட்டுதல்ங்கிறது சரியான விடை. ஐஞ்சிறுங்காப்பியம் இவற்றுள் பொருந்தாத நூலை கண்டறி. ஐஞ்சிறுங்காப்பியத்தில் என்ன வராது? கண்டிப்பாக ராவணகாவியம் புலவர் குழந்தையால் இயற்றப்பட்டது வராது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று குறியீடுகளை கொண்டு பொறுத்துக. புல்னா என்ன, குளவுனா என்ன, மேலினா என்ன, ஒல்லைனா என்ன? அப்படியே ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் இதில் மேலின்னு நம்ம கலப்பைங்கிறது எப்போ ஒன்றாவும் வந்துடும். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. புல்லுங்கிறது அன்னம். அடுத்தது பாருங்க, குளவுங்கிறது விலங்கும், மேலி களைப்பு, ஒல்லைங்கிறது விரைவை குறிக்கும்.
ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. பொருந்தாத இணையை கண்டறிக. மிஸ்ஹாப், மிஸ்லே, மிசரபிள், மிஸ்டீடு. இதில் பொருந்தாதது ஒன்று எது? ஆன்சர் கரெக்டு தான். இதில் மிஸ்லே தவறான சொல்லுங்கிறது பொருந்தாதது. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் என்ன? வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல். ஆன்சர் கரெக்டு தான், வாழ்த்து. அதுதான் வந்து சரியான விடை. வாழுங்கிறது தவறு, வாழ்த்துங்கிறது தான் வாழ்த்துவோம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் ஆகும். அடுத்த ஒன்று, பின்வரும் இரண்டிலும் பொருள் பொருந்தாத இணையை. இதை வந்து கலைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த இணை எது? கரும்பு, அழகு, மூங்கில், காந்தி, களி, அகற்று. ஆன்சர் கரெக்டு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேய், சீலை அப்படிங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். அடுத்த ஒன்று, சரியான பொருள் தருக. இந்து, இதனுடைய பொருள் என்ன? இந்துன்னா ஆன்சர் கரெக்டு தான். நிலவுங்கிறது இது பொருள்படும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கடைசி ஒன்று, தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர் யார்? தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என கூறியவர், இது வந்து சி தான் வரும், பி போட்டிருக்கேன். ஆன்சர் கரெக்டு தான். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்றவர் மு வரதராசனார் ஆவார். யாமம் என்பது என்ன? இப்போ உங்களுக்கு 5 இணைகளில் சிறுபொழுது, பெரும்பொழுது, இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. இதில் யாமம் என்பது எந்த திணைக்குரிய சிறுபொழுது? அதுதான் கேள்வி. ஆன்சர் கரெக்டு தான். குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுது தான் யாமம். இதற்கு வந்து ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா, யாருக்கு மாலை இட்டு என்ன நற்பயன் அப்படின்னு தான் வரும். அதாவது யாமம் அதாவது ஏற்பாடு நண்பகல் அப்படின்னு வர்றதில் யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் அப்படிங்கிறது தான் அதனுடைய ஷார்ட்கட்டு. யாமம் என்கிறது குறிஞ்சி திணைக்குரிய சிறுபொழுதாகும். குற்றிய லுகரம் பயின்று வரும் சொல் என்ன? நம்ம குசுடு துபுருன்னு பார்த்தோம். இதில் குற்றிய லுகரம் பயின்று வரும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ரைட்டு தான். அதாவது கயிறுங்கிறது தான் குற்றிய லுகரம் பயின்று வரும் சொல்லாகும். பின்வருவனவற்றுள் செயற்பாட்டு வினை அல்லாதது எது? செயற்பாட்டு வினை, செய்வினை, செயற்பாட்டு வினையில் இதில் கேட்கப்பட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா செயற்பாட்டு வினை அல்லாதது. ஆன்சர் கரெக்டு தான். கல்வி நுண் பொருளாகையால் வெள்ளத்தில் அழியாகுது அப்படிங்கிறது. கல்வி நுண் பொருளாகையால் வெள்ளத்தில் அழியாதுங்கிறது தான் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் செயற்பாட்டு வினை அல்லாததாகும். பின்வரும் விடைக்கேற்ற வினாத்தொடர் எது? செய்தி படங்கள் வாயிலாக நிகழ்வுகளை நம் இருப்பிடத்திலேயே கண்டுகளிக்கலாம். இதற்குரிய கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எதன் வாயிலாக நிகழ்வுகளை தம் இருப்பிடத்திலேயே கண்டுகளிக்கலாம்ங்கிறது ஆப்ஷன் சி சரியான விடை. உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நாடுகளின் எண்ணிக்கை. ஆன்சர் கரெக்டு தான். ஏறத்தாழ 154 நாடுகள்ங்கிறது ஆப்ஷன் பி சரியான விடை. பிராகுயி முதலிய வடபுல மொழிகளுக்கும் தாயாக விளங்குவது தமிழே என்று கூறியவர் யார்? நம்ம தமிழ் மொழி தான் மூல மொழியாக விளங்குது. பிராகுயி போன்ற வடபுல மொழிகளுக்கும் தாயா விளங்குவது தமிழே என்று கூறியவர். ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கால்டுவெல் ஆவார். சிற்றிலக்கிய வகைகளை கூறாத பாட்டியல் எந்த பாட்டியல்? 96 வகை சிற்றிலக்கியம் இருக்கு. அதில் சிற்றிலக்கிய வகைகளை கூறாத பாட்டியல். ஆன்சர் கரெக்டு தான். வரையறுத்த பாட்டியல்ங்கிறது சரியான விடையாகும். கீழ்காணும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களுள் எது எதிர்ச்சொல் இல்லை? நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் எழுத்து போல் காணுமே, அல்லாத ஈரமிலா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர். இதில் எது வந்து எதிர்ச்சொல் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பாருங்க, ஈரம் காய்ந்த அப்படிங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, கௌட நெறிப்புலவர் என அழைக்கப்படுபவர் யார்? கௌட நெறிப்புலவர் என அழைக்கப்படுபவர், இதை மறக்கவே மாட்டோம், ஒட்டக்கூத்தருங்கிறது சரியான விடையாகும். உரிய விடையை தேர்க. தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள் எவை? அதுதான் கேள்வி. தமிழை ஆட்சி மொழியாக கொண்டுள்ள வெளிநாடுகள். ஆன்சர் கரெக்டு தான். இலங்கை, சிங்கப்பூர் மற்றும் மலேசியாங்கிறது ஆப்ஷன் ஏ சரியான விடை.
உரிய விடையை தேர்க. நோய்க்கு முதற்காரணம் எது? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல நோய்க்கு முதல் மூல காரணமாக விளங்குவது உப்புங்கிறது சரியான விடை. இவரது சேவையை பாராட்டி இத்தாலி அரசு இவருக்கு சர்வதேச பெண்மணி விருதினை வழங்கியது. அப்பெண்மணி யார்? இவரது சேவையை பாராட்டி இத்தாலி அரசு இவருக்கு சர்வதேச பெண்மணி விருதினை வழங்கிட்டு. அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா கிரண் பேடிங்கிறது சரியான விடை. தேன் கலந்து பால் கலந்து செலுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே பாடலடியில் ஊன் அதற்கு இணையான தமிழ்ச்சொல் எது? ஊன்னா அதற்கு இணையான தமிழ்ச்சொல். ஆன்சர் கரெக்டு தான், நினம் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி சரியான விடையாகும். பெரிய புராணத்தில் குறிப்பிடப்படும் தொகை அடியார்களின் எண்ணிக்கை. இதுல பெரிய புராணத்துல தனியடியார்கள் 63 பேர், தொகை அடியார்கள் ஆன்சர் கரெக்டு தான். எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 9 அடியார்கள். ஆப்ஷன் பி சரியான விடை. சலவர் என்னும் சொல்லிற்கு உரிய பொருள் என்ன? சலவர் அப்படின்னா அதனுடைய உரிய பொருள். ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சகர். ஆப்ஷன் பி சரியான விடை. கீழ் உள்ளவற்றுள் பரஞ்சோதி முனிவர் இயற்றாத நூல் எது? பரஞ்சோதி முனிவர் இயற்றாத நூல் எந்த நூல்? ஆன்சர் கரெக்டு தான். கீழ் உள்ளவற்றுள் பரஞ்சோதி முனிவர் இயற்றாதது நான்முகன் அந்தாதிங்கிறது. ஆப்ஷன் டி சரியான விடை. உங்களுடைய தர்மமும் கருமமே உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நருந்தேனை பொய்வித்தவர் யார்? உங்களுடைய தர்மமும் கருமமே உங்களை காக்கும் என்று முத்தாய்ப்பாய் நம் உள்ளத்தில் நருந்தேனை பெய்வித்தவர் அயோத்தியதாச பண்டிதர் ஆவார். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கீழ் காண்பவர்களுள் சீட்டுக்கவி எழுதியவர் யார்? சீட்டுக்கவினாவே நம்ம மகாகவி ஞாபகம் வந்துருவார், சுப்பிரமணிய பாரதியாருங்கிறது சரியான விடை. நரம்பின் மறை என்று இசையை பற்றி குறிப்பிடும் நூல் எது? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விதான். நரம்பின் மறை என்று இசையை குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம்ங்கிறது சரியான விடை. இந்தியாவின் பெப்பிசு என அழைக்கப்படுபவர் யார்? இந்தியாவின் பெப்பிசு, இதெல்லாம் மறக்க மாட்டோம், ஆனந்தரங்கர். இப்போ 11th நியூ புக்கில் ஆனந்தரங்கர் பற்றி இருக்கு. ஆப்ஷன் டி சரியான விடை. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு ஒன்றோ இச்செய்யுளில் வந்துள்ள அவள் என்ற சொல்லின் பொருள் என்ன? அவள்னா அதனுடைய பொருள் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். அவள்னா பள்ளத்தை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. கடலை குறிக்காத சொல்லை கண்டறிக. இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் கடலை குறிக்காத சொல் ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா புனை அப்படிங்கிறது. ஆப்ஷன் பி சரியான விடை. பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்கள் என திருவிக பட்டியலிடுபவை எவை பற்றி? இதுவும் இப்போ நியூ புக்லேயும் இருக்கு. பெரிய புராணம் காட்டும் முப்பொருள் என திருவிக பட்டியலிடுபவை உலகம், உயிர், கடவுள். ஆப்ஷன் சி சரியான விடை. கவிஞர் தாராபாரதி எழுதாத கவிதை நூல் எது? இதுல அவர் எழுதாத கவிதை நூல் ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா சொந்த சிறைகள்ங்கிறது அவர் எழுதாதது. புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, இன்னொரு சிகரமெல்லாம் தாராபாரதியால் எழுதப்பட்ட கவிதை நூல்களாகும். மும்பையில் 1946ஆம் ஆண்டு சித்தார்த்தா உயர்கல்வி நிலையத்தை தோற்றுவித்தவர் இவர். அவர் யார்? சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம்னாவே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஞாபகம் வந்துடும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பின்வரும் சொற்களில் அமைந்த எழுத்துக்கள் பிறக்குமிடம் அறிந்து பொருத்துக. இது நம்ம எழுத்துக்கள் பிறக்குமிடம் 4 இடத்துல பிறக்குன்னு தெரியும். அதில் மென்மைங்கிறது அதாவது வல்லினம், மெல்லினம், இடையினம் ஞாபகம் வச்சுங்க. மென்மை, வளையல், காக்கை, கற்றி. இது ஆன்சர் ஆப்ஷனில் பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. மென்மை மூக்கு, வளையல் கழுத்து, காக்கை மார்பு, கற்றி இது மார்பும் தலையும். இதற்கு ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள். குறிக்காத பொருள் கேட்டிருக்காங்க. வி அப்படின்னா அந்த குறிக்காத பொருள். ஆன்சர் கரெக்ட் தான். வி என்ற ஓரெழுத்து குறிக்காத பொருள் காற்றுங்கிறது சரியான விடை. கொல், மலர், பறவைங்கிறது வி என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் சொல்லாகும். அடுத்த ஒன்று ஓரெழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க. கான்னா என்ன, கூனா என்ன, கைனா என்ன, கோனா என்ன?
ஆப்ஷனில் அப்படியே பாருங்கள், ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. காங்கிறது பார்த்தீங்கன்னா காப்பாற்று, கூங்கிறது நிலம், கைங்கிறது செயல், கோங்கிறது பெருமை. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, வெண்பாவின் இலக்கணத்தை முதலிலும் ஆசிரியப்பாவின் இலக்கணத்தை ஈற்றிலும் பெற்று வருவது என்ன? வெண்பாவின் இலக்கணத்தை முதலிலும் ஆசிரியப்பாவின் இலக்கணத்தை ஈற்றிலும் பெற்று வருவது ஆன்சர் மருட்பாங்கிறது. ஆப்ஷன் சி சரியான விடையாகும். பின்வருவனவற்றுள் பொருத்தமான இணையை கண்டெடு. வெறுப்பு, வெட்பு அப்படின்னா என்ன? வெறுப்புனாவே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்போம். வெறுப்புனா என்னது? மழையை குறிக்கும். வெட்புனா சூடுங்கிறது. ஆப்ஷன் பி சரியான விடை. தான் அதை சம்புவன் கனி என்று தடங்கையில் எடுத்து முன் பார்த்தான். இவ்வரிகளில் இடம்பெறும் கனி என்ன கனி? இந்த சம்புவின் கனிங்கிறது அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஆன்சர் இதில் கனிங்கிறது, சம்புவின் கனிங்கிறது நாவற்கனியை குறிக்கும். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கா வரிசையில் பூ மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இரண்டாவது எழுத்து எதுங்கிறத பார்த்து நம்ம குமுதம், குயில், குவளை, குறவன். இரண்டாவது எழுத்து என்னென்ன? மாவரிசையா, யாவரிசையா, வாவரிசையா? இதற்குரிய சரியான விடை கரெக்டு தான். குமுதம், குயில், குவளை, குறவன்கிறது சரியான விடையாகும். சரியான விடையை கண்டறி. தில்லையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் கூறியுள்ளது என்ன? இதுவும் வள்ளியம்மை ரிலேட்டடாக அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. நம்பிக்கைதான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்று தில்லையாடி வள்ளியம்மை பற்றி காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் கூறியுள்ளார். பொருத்தமான விடையை கண்டுபிடி. நாட்டுப்புற பாடல்கள் எனப்படுபவை. ஆப்ஷனில் பாருங்க, கிராமிய பாடல்கள், நாடோடி பாடல்கள், வாய்மொழி பாடல்கள். ஆன்சர் கரெக்டு தான். இவை அனைத்துமே நாட்டுப்புற பாடல்களாகும். ஆப்ஷன் டி சரியான விடை. பொருத்தமான பொருந்தா கூற்றை தேர்வு செய்க. ராணி மங்கம்மாள் தன் ஆட்சி காலத்தில் தன் படைத்தளபதி நரசப்பையன் தலைமையில், அதில் அவர் தலைமையில் என்னென்ன மீட்டெடுத்தார்? பொருந்தா கூற்று தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் கரெக்டு தான். இதில் முகலாயரோடு போரிட்டு வெற்றி பெற்றாருங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். திருவிதாங்கூர் போரில் வெற்றி பெற்றார். தஞ்சை மன்னரால் கைப்பற்ற பகுதியை மீட்டெடுத்தார். மைசூர் மீது படையெடுத்து தஞ்சை மதுரை கூட்டுப்படை ஒன்றை உருவாக்கினாருங்கிறதெல்லாம் சரியானது. தனியாகு பெயர் அல்லாத சொற்றொடர் என்ன? மோர் குடித்தான், பாலை இறக்கினான், இளநீர் சீவினான், கடல் பணிந்தான். இதில் தனியாகு பெயர் ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா மோர் குடித்தான் அப்படிங்கிறது தனியாக பெயர் அல்லாத சொற்றொடராகும். மகர குறுக்கம் பயின்று வராத சொல் எந்த சொல்? நம்ம போன்மை இதெல்லாம் பார்த்துருப்போம். மகர குறுக்கம் பயின்று வராத சொல். இதில் தரும் செல்வருங்கிறது மகர குறுக்கம் பயின்று வராத சொல்லாகும். கொடுக்கப்பட்டுள்ள செய்யுளடியில் அடிக்கோடிட்ட சொற்களுக்கு பொருத்தமான இலக்கண குறிப்பை சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன். இதுல சிற்றில் நற்றூன்கிறதோட இலக்கண குறிப்பு என்ன? சிற்றில் ஆன்சர் கரெக்டு தான். பண்புத்தொகை. நற்றூனுங்கிறது பண்புத்தொகை. ஆப்ஷன் டி சரியான விடையாகும். நில் என்னும் வேர் சொல்லின் தொழிற்பெயர் என்ன? நில்லுன்னா என்ன வரும்? ஆன்சர் கரெக்டு தான். நில்லுக்கு நிற்றல்ங்கிறது. ஆப்ஷன் டி சரியான விடை. பின்வரும் இலக்கண குறிப்புக்கு பொருந்தாத தொடரை கண்டறிக. ஆகுபெயர். பொருந்தாத தொடர் என்னது அப்படின்னு பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். பழம் உண்டான் அப்படிங்கிறது அதற்கு பொருந்தாததாகும். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த ஒன்று, பொருந்தா இணையை கண்டறிக. தாள்னா வணங்கு, கலைனா பரி, நார்னா கிளி. இதில் பார்த்தீங்கன்னா நூல் வரைங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். வாக்கிய அமைப்பினை கண்டறிதல். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம். இது எவ்வகை வாக்கியம்? தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம். ஆன்சர் கரெக்டு தான். இது ஒரு செய்தி வாக்கியம். ஆப்ஷன் பி சரியான விடை. வாசீகர் என்று அழைக்கப்படும் சான்றோர் யார்? வாசீகர், அப்பர், வாசீகர் இப்படியெல்லாம் அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் எந்த நூல்? இதுவும் அடிக்கடி நம்ம பார்த்துருக்கிறது. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறுங்கிறது சரியான விடை. கூற்று காரணம். அனைவரும் தாய்மொழியை போற்றுக. இது கூற்று.
காரணம் பார்த்தீங்கன்னா விளைவு, வேண்டுதல், வாழ்த்தல், வைதல் ஆகியவற்றில் ஒன்றை தெரிவிக்கும் வாக்கியம் வியங்கோள் வாக்கியம். இதில் எது வந்து சரி அண்டு தவறு? ஆன்சர் கரெக்டு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றுவிற்கு சரியான விளக்கம். ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. பெயர் சொல்லின் வகையறிதல். கேண்மை அப்படின்னா என்ன? கேண்மை ஆன்சர் கரெக்டு தான். கேண்மைங்கிறது குணப்பெயரை குறிக்கும். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த ஒன்று பொறுத்துக. செல் ஏசி, செல்ஃபிஸ், ஸ்லீவ், செல் அப்படிங்கிறதெல்லாம் என்ன? இதற்குரிய சரியான விடை ஆப்ஷன் ஏ வந்து செல் ஏசிங்கிறது அரக்கு, செல்ஃபிஸ் கிளிஞ்சல் உயிரி, ஸ்லீவ் அப்படிங்கிறது செல்வுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளிப்போடு, செல்லுங்கிறது மேலோடு. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. நான் ஸ்லீவ்ன்ட்டு போர் பெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு கீழ்காணும் விடைகளில் எது தவறானது? போர் பெண்ட். ஆன்சர் கரெக்டு தான். போர் பெண்டுக்கு சரியான இது பார்த்தீங்கன்னா ஒன்று சேருங்கிறது சரியான விடையாகும். பொருத்தம் இல்லாத சொல்லை தேர்வு செய்க. கேஜில், கேஜில்மெண்ட், கேட்டிவ், கேஜாரலரி அப்படின்னா என்ன? ஆன்சர் பாருங்க. கெய்டிவ் அப்படிங்கிறது இணங்கச்சை. இது வந்து பொருத்தம் இல்லா சொல்லாகும். ஆப்ஷன் சி சரியான விடையாகும். அடுத்தது பொருந்தா இணை. பர்சேன்ஸ், பர்பரேட்டர், பர்ஃபார்ம், பர்ஃபெக்ட். இதில் பொருந்தா இணை எந்த இணை? ஆன்சர் கரெக்டு தான். இதில் பர்ஃபார்ம் துளைங்கிறது பொருந்தாத இணையாகும். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. ஃபர்ஸ்ட் பாருங்க, பொருத்துக. நூலாசிரியர் நூல். சுரதா எந்த நூலை இயற்றியுள்ளார்? முடியரசன், வாணிதாசன், ஆலந்தூர் அதாவது ஆலந்தூர் மோகனரங்கன். இதற்கு சரியான விடை. ஆன்சர் கரெக்ட் தான். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. சுரதா எச்சில் இரவு, முடியரசன் இயற்றிய நூல் பூங்கொடி, வாணிதாசன் கொடிமுல்லை, ஆலந்தூர் ஆலந்தூர் மோகனரங்கன் பள்ளி பறவைகள். இதற்கு ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கான இலக்கண குறிப்புகளில் வரிசை மாறாத சரியான இணையை தேர்வு செய். மடக்குடி, அவ்வூர். இது எதுல வரும்? ஆன்சர் ஆப்ஷன்ல பாருங்க. மடக்குடிங்கிறது அன்மொழி தொகை, அவ்வூர் அப்படிங்கிறது செய்மை சுட்டு. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதில் பயின்று வரும் மோனை சொற்கள் என்ன? இதுல பயின்று வரும் மோனை சொற்கள். ஆன்சர் கரெக்ட் தான். இதுல பாத்தீங்கன்னா ஒழுக்கம், ஒழுக்கம் மோனை சொற்கள்னா முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா முதல் எழுத்தெல்லாம் எதுவுமே ஒன்றி வரல. ஒழுக்கம், ஒழுக்கம்ங்கிறது ஆப்ஷன் ஏ சரியான விடை. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். இச்செய்யுளில் பயின்று வரும் மோனை என்ன மோனை? உடம்பார் அழியில் நம்ம இதில் பார்த்துருக்கோம். கூலை மோனை, இணை மோனை, முற்று மோனை, பொழிப்பு மோனை, ஒருவோ மோனை அப்படின்னு இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பார் அழியின் உயிரார் அழிவார். இதில் உடம்பார் உயிரார் இது வந்து 1, 3. இது வந்து பொழிப்பு மோனை. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வருவது என்னது? இது வந்து எப்பாவது ஒரு கேள்வி இது மாதிரி உங்களுக்கு அந்த சீரில் கேட்டுறாங்க. மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வருவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்சீர் வெண்டலை. ஆப்ஷன்ஸ் பி வந்து சரியான விடை. பூவோடு சேர்ந்த நாற்போல. இது உவமை உணர்த்தும் பொருள் என்ன? பூவோடு சேர்ந்து நாற்போல. இது உவமை உணர்த்தும் பொருள் பார்த்தீங்கன்னா உயர்வுங்கிறது சரியான விடையாகும். நூல் நூலாசிரியர் ஜானகிராமன், நா சுப்பிரமணியன், கந்தசாமி, அசோகமித்திரன். இதில் நூலும் நூலாசிரியரும் ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஜானகிராமன், செம்பருத்தி, நா சுப்பிரமணியன் அவர்கள் பெரிய மனிதன், கந்தசாமி சாயாவனம், அசோகமித்திரன் நூல் பார்த்தீங்கன்னா கரைந்த நிழல்கள். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் யார்? கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கற்பனை களஞ்சியம் என்று போற்றப்படுபவர் சிவப்பிரகாச சுவாமிகள் ஆவார். சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் எந்த நூல்?
சேரமான் பெருமாள் நாயனார் பாடாத நூல் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா போற்றி கலிவெண்பா அவரால் பாடப்படாத நூலாகும். பின் வருவனவற்றுள் எது சமண இலக்கியம் இல்லை? பின்வருவனவற்றுள் இதுல பார்த்தீங்கன்னா தீபக சிந்தாமணி, சூளாமணி, நீலகேசி எல்லாம் சமண இலக்கியம். குண்டலகேசி இதுல ஐம்பெருங்காப்பியம்ல மகுன்னு ஞாபகம் வச்சுங்க. அதாவது மணிமேகலை, குண்டலகேசி இரண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பௌத்த காப்பியங்களாகும். ஆப்ஷன் சி சரியான விடை. பின்வரும் பட்டியலில் வி கோ சூரியநாராயண சாஸ்திரியார் எழுதிய நூல் எந்த நூல்? இதுல கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல தமிழ் புலவர் சரித்திரம் என்ற நூலை இயற்றியவர் வி கோ சூரியநாராயண சாஸ்திரியார், அதாவது பரிதிமார் கலைஞர் ஆவார். அடுத்த ஒன்று பாருங்க, கூற்று காரணம். 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று கலம்பகம். பல வகை பாக்களையும் கலந்து பாடுவது கலம்பகம். அகமும் புறமும் கலந்து பாடப்படுவது கலம்பகமாகும். இதற்கு எது சரி? பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் விளக்கம் இரண்டும் சரிங்கிறது. ஆப்ஷன் சி சரியான விடை. நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினார் ஆதல் அரிது. இதுல நுணங்கிய என்னும் பொருள் தரும் ஆங்கில சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. நுணங்கிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட். ஆப்ஷன் பி சரியான விடை. மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் தனக்கு தகைசால் புதல்வர். இப்பாடல் ஆசிரியரை கண்டறிந்து எழுதுக. மனைக்கு விளக்கம் மடவாள் மடவாள் என்ற வரியை இயற்றியவர் விளம்பி நாகனார். ஆப்ஷன் ஏ சரியான விடை. பின் வருவனவற்றுள் ஈறுபோதல் முன் நின்ற மெய்திரிதல் எனும் விதிகளின்படி புணர்ந்தது எது? ஈறுபோதல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன் நின்ற மெய் திரிதல் செங்கதிரோன். இதுல செம்மை கூட்டல் கதிரோன்னு வர்றதுதான் புணர்ந்துள்ளது. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. பின் வருவனற்றுள் பொருந்தாத பொருள் எது? புறம்னா சிறந்த ஊர், பாக்கம்னா கடற்கரை சிற்றூர், பட்டினம்னா கடற்கரை நகரம், குப்பம் குறிஞ்சி நில வாழ்விடம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நெய்தல் நில வாழ்விடம் குப்பம். ஆப்ஷன் சி சரியான, அதாவது பொருந்தாத இணையாகும். அறநூல்களில் இருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் நூலை தொகுத்து விளக்கம் அளித்தவர் யார்? அறநூல்களிலிருந்து ஆய்ந்தெடுத்து தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் நூலை நூலாக தொகுத்து விளக்கம் அளித்தவர் ஜி.யு. போப். ஆப்ஷன் சி சரியான விடை. சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல அம்பேத்கர் தான். சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறியவராவார். பின் வருபவருள் யார் சைவ அடியார் கிடையாது? இதுல சைவ அடியார் யார் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வாச்சான் பிள்ளை சைவ அடியார் கிடையாது. அடுத்த ஒன்று நூலாசிரியரை பொறுத்துக. சுத்தானந்த பாரதி, வாவேசு ஐயர், சுப்பிரமணிய பாரதி, வீராசாமி செட்டியார். இவங்க இதில் நம்ம சுப்பிரமணிய பாரதி நாணரதம் மட்டும் தெரியும். இதை வச்சு நம்ம ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. சுத்தானந்த பாரதி ஏழைப்படும் பாடு, வாவேசு ஐயர் கமல விஜயம், சுப்பிரமணிய பாரதி நாணரதம், வீராசாமி செட்டியார் வினோதரச மஞ்சரி. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடையாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிடர்தலை ஏறியவர் யார்? எழுவருள் இளையவர் யார்? இறைவனை நடமாடச் செய்தவர்? தாருகன் மார்பை பிளந்தவர். இதில் ஆப்ஷனில் பாருங்க, ஆன்சர் கரெக்டு தான். இதில் நான் கொஞ்சம் எல்லாம் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பண்ணாலும் அந்த ஏங்கிறது தெரியுது. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. பிடர்தலை ஏறியவர் கொற்றவை, எழுவருள் இளையவர் பிடாரி, இறைவனை நடமாடச் செய்தவர் பத்ரகாளி, தாருகன் மார்பை பிளந்தவர் துர்க்கை. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடையாகும். மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. இப்பாடலுக்குரிய அரசன் யார்? மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிலர் வானகம் ஆழ்வாரே. இதற்குரிய அரசர் நந்திவர்மன். ஆப்ஷன் பி சரியான விடையாகும். தாமரை இலை தண்ணீர் போல், இது உவமை உணர்த்தும் பொருள் என்ன? தாமரை இலையில தண்ணீர் பட்டா ஒட்டாது. அப்போ இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா பற்றின்மைங்கிறது சரியான விடை. வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான், இது எவ்வகை வாக்கியம்? வேடன் சிங்கத்தை வீழ்த்தினான் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இது தனி வாக்கியத்தை சார்ந்தது. ஆப்ஷன் ஏ.
விடைக்கேற்ற வினா. கபிலர் நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தார். ஆப்ஷன்ல பாருங்க, ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். நட்புக்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. பின்வருவனவற்றுள் தனிக்குறில் முன்னொற்று உயிர்வரின் இரட்டும் என்ற விதியின்படி புணராதது எது? தனிக்குறில் முன்னொற்று உயிர்வரின் இரட்டும் என்னும் விதியின்படி புணராதது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைந்தமிழ். ஆப்ஷன் சி வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்களில் இந்த இதெல்லாம் வரும். சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்த சென்ற குறிப்பு இடம்பெற்ற நூல் எந்த நூல்? சாதுவன் வாணிகம் செய்யும் பொருட்டு கடல் கடந்த சென்ற குறிப்பு இடம்பெற்ற நூல் மணிமேகலையாகும். அடுத்த ஒன்று பொருத்துக. இயற்பெயர் சிறப்பு பெயர். திருவிக்கா என்னவென்று போற்றப்படுகிறார்? மறைமலை அடிகள், ராபி சேதுப்பிள்ளை, ஊவே சாமிநாத ஐயர். ஆன்சர் கரெக்டாக. இதெல்லாம் சொல்கிறப்பே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். திருவிக்கா தமிழ் தென்றல், மறைமலை அடிகள் தனித்தமிழ் வித்தகர், ராபி சேதுப்பிள்ளை சொல்லின் செல்வர், ஊவே சாமிநாத ஐயர் வந்து தமிழ் தாத்தா என்று போற்றப்படுகிறார். அதற்கு ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காத ஆகிவிடும் என்ற குறள் கூறும் கருத்தின் அடிப்படையில் பின்வருவற்றில் எதை குறிக்கும்? அதாவது நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும் நீரியல் அறிவை பற்றி குறிப்பிடுகிறது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. பொருந்தாததை சுட்டுக. இது நம்ம பார்த்ததுல அடிக்கடி வந்தது. வாதம் பித்தம் சீதம் இது சமநிலையில் இருக்கணும். குறைஞ்சாலும் ஏறினாலும் நோய் ஏற்படும். இதில் பொருந்தாதது ஒன்று பார்த்தீங்கன்னா ஏமம்ங்கிறது சரியான விடை. களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ற அடி இடம்பெற்ற நூல். களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்ற அடி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறுங்கிறது. ஆப்ஷன் டி சரியான விடை. குறுந்தொகை என்ற நூலை தொகுத்தவர் யார்? இந்த 8 தொகை நூல்களில் தொகுத்தவர், தொகுப்பித்தவர், இயற்றியவர், அதனுடைய அடிவரையறை இதெல்லாம் முக்கியம். குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ. இதை நம்ம ஷார்ட்கட்லேயே பார்த்துருப்போம். குருன்னாவே பூரி தான் சின்னதாக குட்டியாக குருவா, அதாவது குருவா சின்னதாக இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. செல்வத்து பயனே ஈதல் என பாடியவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். செல்வத்து பயனே ஈதல் என பாடியவர் நக்கீரனார். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. இதில் வந்து ஓரெழுத்து ஒரு மொழி, அதனுடைய பொருள். கான்னா சோலை, மான்னா விலங்கு, மீனா உயர்ச்சி, கா அப்படின்னா சாலைங்கிறது பொருந்தாத இணை. ஆப்ஷன் பி ஆகும். இளமையில் கல் இது என்ன வகை வாக்கியம்? இளமையில் கல் அப்படின்னாவே இதை பார்த்தாவே தெரிஞ்சுக்குவோம். இது ஒரு கட்டளை வாக்கியமாகும். பின்வரும் இலக்கண குறிப்புக்குரிய பொருந்தா சொல்லை தேர்க. உவமை தொகை, மதிமுகம், மலர்பாதம், கல் திரள் போன்ற தோல் இதெல்லாம் சொல்லுவோம். தமிழெண்ணெய் இது வந்து உவமை தொகைக்கு பொருந்தாதது ஆகும். பின்வருவனவற்றுள் எது அண்ணாவின் படைப்பு அன்று? இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காரி, ஓரிரவு, செவ்வாழை எல்லாம் அண்ணாவின் படைப்பு. குரட்டை ஒளி அண்ணாவின் படைப்பு கிடையாது. கற்கின்றனர் என்னும் நிகழ்கால வினைமுற்றின் வேர் சொல் என்ன? என்ன சொன்னாலும் கடைசியில் வேர் சொல்லு தான். கற்கின்றன அதுக்கு என்ன வரும்? கல்லுங்கிறது அடிப்படை சொல்லா. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பின்வருவனவற்றுள் எவை இணையில்லை? முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம், முதல் நாவல் பிரதாப முதலியார் சரித்திரம், முதல் உலா திருக்கைலாய நாண உலா, முதல் பரணி தக்கையாக பரணிங்கிறது. ஆப்ஷன் பி வந்து சரியான கிடையாது. முதல் பரணி கலிங்கத்து பரணின்னு நமக்கு தெரியும். மனிதருள் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என கூறியவர், இது நம்ம எப்பவும் மறக்க மாட்டோம், முத்துராமலிங்க தேவர் ஆவார். ஆப்ஷன் டி சரியான விடை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என தமிழினத்தின் தொன்மையை பற்றி கூறும் நூலின் பெயர் பார்த்தீங்கன்னா புறப்பொருள் வெண்பாமாலை. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. பொருந்தா பெயரை சுட்டுக. பிங்களம், திவாகரம், சூடாமணி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சூளாமணி பொருந்தாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்கள நிகழ், சூடாமணி நிகண்டு அது மாதிரி அகராதி பெயர்களில் வரும். சூளாமணி இயற்றியவர் தோளாமொழித்தவர்னு உங்களுக்கு தெரிந்தது தான். ஆப்ஷன் சி வந்து பொருந்தாதது. இதில் பொருந்தா இணையை கூரைனா அறுவை, துகில்னா அகில், கலிங்கம்னா காலகம், சீலை புடவை. பொருந்தா இணை பார்த்தீங்கன்னா துகில்ங்கிறது அகில்ங்கிறது தவறான இணையாகும். குளம் நிறைந்த நீர்த்தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் வனம் மருவும் நிழல் தரு தண்ணீர் பந்தர் வந்தணைந்தார். இப்பாடலுக்குரிய கதாநாயகன் யார்?
குளம் நிறைந்த நீர் தடம் போல் குளிர் தூங்கும் பரப்பினதாய் வனம் மருவும் நிழல் தரு தண்ணீர் பந்தர் வனைந்தரைந்தனர். இப்பாடலுக்குரிய கதாநாயகன் திருநாவுக்கரசர். அப்பர். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் மனம் மனம். இதுல உங்களுக்கு மனம்னா வாசனை, மனம்னா உள்ளம்ங்கிறது. ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. கீழ்காணும் ஒற்றளபடை சொற்களுள் மாறுபட்டு நிற்பதை கண்டறிந்து எழுதுக. இதுல நம்ம பார்த்துருப்போம், ஒற்றளபடையில அந்த இல் இல் இங்கு இங்கு இதெல்லாம் வரும். கண்ணுங்கிறது மாறுபட்ட ஒன்று. ஒற்றளபடை சொற்களில் மாறுபட்ட நிற்பது. பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்று சொல்லை முதலில் பயன்படுத்தியவர். இது வந்து அடிக்கடி இதுல கேட்டிருக்காங்க ஓல்டு கொஸ்டின்ல. திருவிக்கா அவர்கள் தான் பயணம் என்ற சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் ஆவார். அரியவற்றுள் எல்லாம் அரிதோ பெரியாரை இவ்வடியில் பயின்று வரும் எதுகை. அரியவற்றுள் அரிதோ, இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க, எதுகை இரண்டாம் எழுத்து ஒன்றி வரா ரீ, இதுலேயும் ரீ வரும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, என்ன எதுகைன்னு கேட்டிருக்காங்க. மேற்கெதுவாய் எதுகைங்கிறது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும். இதில் பயின்று வரும் இயைபு சொற்கள் என்ன? இதுல இயைபுனா என்ன வரும், கடைசி இது ஒன்றி வரும் வேண்டும் வேண்டும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும். கடைசி ஒன்று, ஈற்றடியின் ஈற்றுச் சீரானது ஓரசை வாய்ப்பாடுகளுள் ஒன்று கொண்டு முடியும் பாவகை என்ன? ஈற்றடியின் ஈற்றுச் சீரானது ஓரசை வாய்ப்பாடுகளில் கொண்டு முடியும் பாவகை வெண்பா. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். உண்மை நெறி விளக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? விளக்கம் என்ற நூலை எழுதியவர் உமாபதி சிவாச்சாரியார். ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர். ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா சீகன் பால்க் ஐயர் தான் முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவராவார். ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கியவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க, ஆறுமுக நாவலருக்கு நாவலர் பட்டம் வழங்கியவர். ஆன்சர் கரெக்ட் தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய தேசிகருங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, கூற்று காரணம். குற்றியலுகரம் சார்பெழுத்துக்களில் ஒன்று ஈற்றயலகத்தை நோக்க 6 வகைப்படும். ஈற்றயலகத்தை நோக்க 6 வகைப்படும். ஒரு சொல்லின் ஈற்றில் உகர உயிர்மை எழுத்துவரின் குற்றியல் உகரம் எனப்படும். ஈற்றையல் எழுத்தை நோக்க 6 வகைப்படும். இது கொஞ்சம் தப்பாவே சொல்லிட்டேன். கூற்று காரணம், இதுல எது சரி தவறு? ஆன்சர் கரெக்டு தான். அதாவது உங்களுக்கு கூற்று சரி, காரணம் விளக்கம் தவறு. மேலும் கூற்றுக்கு விளக்கம் சரியான விளக்கம் அன்றுங்கிறது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. குற்றியல் உகரம் சார்பெழுத்துக்களில் ஒன்று ஈற்றை எழுத்தை நோக்க 6 வகைப்படும். ஒரு சொல்லின் ஈற்றில் உகர உயிர்மை எழுத்துவரின் குற்றியல் உகரம் எனப்படும். இதுல ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று கூற்று காரணம் தான். உயிரிழபட வகைகளில் ஒன்று இன்னிசையலபடை 3 மாத்திரையாக ஒலிக்கும். செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய இசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்குரிய சரியான விடை ஆன்சர் கரெக்டு தான். கூற்று மற்றும் விளக்கம் இரண்டும் சரி. மேலும் கூற்றுக்கு விளக்கம் வந்து சரியானது அப்படிங்கிறது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. உயிரிழபடை வகைகளில் ஒன்று இன்னிசை இலபடை 3 மாத்திரையாக ஒலிக்கும்ங்கிறது சரி. செய்யுளில் ஓசை குறையாத போதும் இனிய இசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடைங்கிறது சரியான ஒன்று. அடுத்த ஒன்று கூற்று காரணம். கருப்பொருள்களில் ஒன்று பறையாகும். விளக்கம் பாருங்க. குறிஞ்சி நிலத்தின் கருப்பொருள்களில் ஒன்றாக தொண்டகப்பறையும் முல்லை நிலத்தின் கருப்பொருள்களில் ஒன்றாக மணமுலா பறையும் குறிப்பிடுகிறது. அகப்பொருள். இதுல கருப்பொருள் என்னங்கிறது ஒவ்வொரு திணைக்கும் கொடுத்திருப்பாங்க. இதற்கு சரியான விடை ஆன்சர் கரெக்டு தான். கூற்று சரி, விளக்கம் தவறுங்கிறது சரியான விடையாகும். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியானது. அடுத்த ஒன்று பொறுத்துக. மூவா எழுதிய நூல். ஸ்ரீமதி எஸ் லக்ஷ்மி, நீலவன் லக்ஷ்மி இவங்க எழுதிய நூல்கள் என்னென்ன? ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. மு வரதராசன் அவர்கள். புரட்டையொலி. ஸ்ரீமதி
எஸ் லக்ஷ்மி, மனம் நுகர்ந்ததற்கு பணம். நீலவன், நன்றி பரிசு. லக்ஷ்மி வந்து மெல்ல மெல்ல மர அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ சரியான விடை. மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகரும் தொக்க விளங்கும் பேயும் என்றே இச்செய்யுளடிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? மக்களும் தேவரும் பிரம்மரும் நரகரும் தொக்க விளங்கும் பேயும் என்றே. ஆன்சர் கரெக்டு தான். இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலைங்கிறது சரியான விடை. பொருந்தும் இலக்கணம் யாது? கூவா அப்படின்னா விழி, தேவாங்கிறது தானியாகு பெயர், இருந்த வள்ளல் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், நீர் முகில் இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. இதில் பொருந்தும் இலக்கணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கரெக்டு தான், நீர் முகில். அதாவது நீரால் ஆகிய முகில் இரண்டாம் வேற்றுமையும் உருபும் பயனும் உடன் தொக்க தொகைங்கிறது ஆப்ஷன் டி சரியான விடை. பின்வரும் இலக்கணங்களுள் தவறானது எது? இகழ்வார்னா என்ன? செந்நீர்னா என்ன? இன்னா சொல்னா என்ன? உண்ணாது என்ன? இதுல பின்வரும் இலக்கணங்களில் தவறானது செந்நீர் வினைத்தொகைங்கிறது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. பூவா முன்னும் இளையோன் குறுகி நீ ஆவான் யார் என அன்பின் இறைஞ்சினான். இச்செய்யுளடிகளில் இறைஞ்சினான் என்பது யாரை குறிக்கும்? பூவா முன்னும் இளையோன் குறுகி நீ ஆவான் யார் என் அன்பின் இறைஞ்சினான். ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா குகனை குறிக்கும். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. சொல்லுக்கேற்ற பொருள். அம்பினா என்ன? அல்லுன்னா என்ன? துடினா என்ன? தலைமுடினா என்ன? ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அம்பினா படகு, அல்லுனா இருள், துடினா பறை, தலைமுடிங்கிறது குஞ்சிங்கிறது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. நூலும் நூலாசிரியரும். விந்தன் எழுதிய நூல். சு சமுத்திரம், இந்திரா பார்த்தசாரதி, மூவா. ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா விந்தன் பாலும் பாவையும், சு சமுத்திரம் சோற்று பட்டாளம் 2. மூன்றாவது பார்த்தீங்கன்னா பெற்ற மனம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவா, இந்திரா பார்த்து சாரதி குருதி புனல். மூவா எழுதியது பெற்ற மனம். விந்தன் பாலும் பாவையும், சு சமுத்திரம் சோற்று பட்டாளம். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று உரிப்பொருள் திணை. ஊடலும் ஊடல் நிமித்தமும் நான் எது? இதுல ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. அதாவது ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதம், அதே மாதிரி இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் நெய்தல் அப்படிங்கிறது உரிப்பொருள் திணையில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை. அடுத்த ஒன்று இது வந்து திணையை வச்சே தான். இது நம்ம அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன். முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொட்டவும் அப்படின்னாவே நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைக்கு அதான் ஷார்ட்கட்டு. முறுக்கை திரித்து இடித்து வறுத்து கொட்டவும் அப்படிங்கிறது. இதில் சரியானவற்றை தேர்க. ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 சரி. நம்ம பார்த்தீங்கன்னா முறுக்கை முருகன், இடித்து முறுக்கை திரித்து இடித்து, அப்போ குறிஞ்சி முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன். இது 2 சரி. துர்க்கை நெய்தல் திருமால் பாலைக்கு வராது. 1, 2 சரி. இலக்கண குறிப்பு சொல்லை எழுதுக. இன்னிசை அளபடை இது எந்த சொல்லுல வரும்? அப்படின்ட்டு வரும். ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா தாங்குரும் அப்படிங்கிறது இன்னிசை அளபடையாகும். அடுத்த ஒன்று பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுத்து எழுது. சூரியகாந்தி, நா காமராசன், ஞானரதம் பாரதியார். எழுத்து சீசு செல்லப்பா, குயில் பாட்டு பாரதிதாசன். நம்ம படித்தப்பே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஆன்சர் கரெக்டு தான். குயில் பாட்டு பாரதிதாசன்கிறது பொருந்தாத இணையாகும். பின்வருவற்றுள் எது பொருந்தாது? நாககுமாரகாவியம், உதயனகுமாரகாவியம், நீலகேசி, குண்டலகேசி. இதில் பொருந்தாதது ஈஸியாக சொல்லிடுவோம். குண்டலகேசி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும்? இதில் 50 காப்பியங்களில் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா குண்டலகேசிங்கிறது பொருந்தாத ஒன்று. ஈற்றையலடி முச்சீராக ஏனைய அடிகள் நாற்சீராக அமையும் பாவகை. இதில் பின்வருவற்றுள் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஈற்றையலடி முச்சீராக ஏனைய அடிகள் நாற்சீராக
ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா நேரிசை ஆசிரியப்பாங்கிறது ஆப்ஷன் ஏ சரியான விடை. சொல் அதனுடைய பொருள் குறித்து பொறுத்துக. கலாபம்னா என்ன, விவேகன், வாவி, அஞ்சுகம், அப்படியே ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. கலாபம்னா தோகை, விவேகன்னா நாணி, அடுத்தது வாவினா பொய்கை, அஞ்சுகம்னா கிளி. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என தமிழின் பழஞ்சிறப்பினை பெருமிதம் பொங்க பாடிய கவிஞர் யார்? திங்களோடும் செரும்பெழுதி தன்னோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும். ஆன்சர் கரெக்டு தான். இதெல்லாம் மறக்க மாட்டோம். பாரதிதாசன் அவர்கள். அடுத்த ஒன்று, வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது. இது எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் கரெக்டு தான். நேற்று எங்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடந்ததுன்னா இது வந்து செய்தி வாக்கியத்தை குறிக்கும். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். அறை அறை என்ற சொல்லின் பொருள் என்ன? அறைனா என்ன, அறைனா என்ன? ஆன்சர் கரெக்டு தான். அறைங்கிறது கட்டடப்பகுதி, அறைங்கிறது ஒன்றில் பாதி. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று, ஆசிரியர் இயற்றிய நூல் கொடுத்து பொருந்தாத இணை எந்த இணை? வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை, தேவநேய பாவாணர், தமிழர் திருமணம், திருவிக்கா சைவத்துறவு, பெருஞ்சித்தனார், தமிழ் சோலை. இதில் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம். பெருஞ்சித்தனார் தமிழ் சோலைங்கிறது பொருந்தாத இணையாகும். அடுத்த ஒன்று, அகர வரிசைப்படி தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் பா வரிசை கேட்டிருக்காங்க. பாப்பா, பிபி, பூ பூ, பே பே, பை, போ போ, பவ். இதை வச்சா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஆன்சர் கரெக்டு தான். இதில் என்ன வரும்? பாட்டு, பிட்டு, பூட்டு, பெண், பொன் அப்படிங்கிறது ஆப்ஷன் சி வந்து சரியான விடை. நூலையும் நூலாசிரியரையும் பொறுத்துக. வேதநாயகம் பிள்ளை என்ன நூல்? சூரிய நாராயண சாஸ்திரி, வேபா சுப்பிரமணிய முழுதையார், ராகவையங்கார். ஆன்சர் பார்த்துடலாங்க. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. வேதநாயகம் பிள்ளை நீதி நூல், சூரிய நாராயண சாஸ்திரி மான விஜயம், வேபா சுப்பிரமணிய முதலியார் அகலிகை வெண்பா, ராகவையங்கார் பாரிகாதைங்கிறது ஆப்ஷன் ஏ சரியான விடை. பின்வருவனவற்றுள் நான் பார்த்த சாரதி எழுதிய நூலை சுட்டுக. எந்த நூல் வந்து நான் பார்த்த சாரதியால் எழுதப்பட்டது? இவராக எழுதப்பட்ட கேள்விகள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்னு நிறைய கேள்விகள் வந்திருக்கும். ஆன்சர் கரெக்டு தான். நான் பார்த்த சாரதியால் எழுதப்பட்ட நூல் சமுதாய வீதிங்கிறது சரியான விடை. பின்வரும் தொகுப்பில் பொருந்தாத சொல்லினை எடுத்தெழுதுக. பெம்மை, கருமை, பசுமை. அடுத்தது பொருந்தாத சொல் வெம்மைங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அகர வரிசைப்படி தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் மாவரிசை கொடுத்துருக்காங்க. அதற்கு என்ன வரும்? ஆன்சர் கரெக்டு தான். இதுதான் மண், மீன், முடி, மெல்ல, மையல். மாவரிசையில் மா, மா, மீ, மீ, மு, மூ. இதை சொன்ன மாதிரி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். கடைசி ஒன்று, உதவு என்ற சொல்லின் சரியான பொருள் உணர்த்தும் சொற்றொடர் என்ன? உதவு அப்படின்னா அதற்குரிய சரியானது உயர்ந்தோர் உதவும் உள்ளம் கொண்டவர் அப்படிங்கிறது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. 11 கீழ்கணக்கு நூல்களில் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன? 11 கீழ்கணக்கு நூல்களில் அற இலக்கியங்கள், அதில் அற இலக்கியங்கள் எத்தனை இருக்குங்கிறது கூட ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அற இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா செப்பல் ஓசையில் அமைந்துள்ளனங்கிறது சரியான விடையாகும். ஆர்கழி உலகத்து மக்கள் எல்லாம் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஆர்கழி உலகத்து மக்கள் எல்லாம் இந்த தொடர் இடம்பெற்ற நூல் முதுமொழி காஞ்சிங்கிறது சரியான விடையாகும். திறனறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? திறன் அறிந்து தேர்ந்து கொள்ள வேண்டியவர்கள் அப்படின்னு வள்ளுவர் வந்து கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல பாருங்க யாரை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் கரெக்டு தான். திறனறிந்து தேர்வு கொள்ள வேண்டியவர்கள் என வள்ளுவர் குறிப்பிடுவது பார்த்தீங்கன்னா அறிவு முதிர்ச்சி உடையோர். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. புறத்து உறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கைக்கு அகத்த உறுப்பு. இந்த குறளை வந்து நிறைவு செய்க. இங்க வந்து என்ன வரும்? புறத்து உறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்து உறுப்பு. ஆன்சர் கரெக்டு தான். அகத்து உறுப்பு அன்பு இளவர்க்கு அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல்.
சென்ற இடமெல்லாம் சிறப்பு கற்றோருக்கு. இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணிடுவோம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புங்கிறது ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. செம்புலப்பெயல் நீர்போல் எனும் அடி இடம்பெறும் நூல் எந்த நூல்? இது ஒரு இம்பார்ட்டண்டான வரி, அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. செம்புலப்பெயல் நீர்போல், ஆன்சர் கரெக்ட் தான். அந்த வரி இடம்பெற்ற நூல் குறுந்தொகையாகும். சரியான விடையை கண்டுபிடி. தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் யாவர்? தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர், ஆன்சர் கரெக்ட் தான், முனுசாமி மற்றும் மங்களம். ஆப்ஷன் பி வந்து இதற்குரிய சரியான விடை. அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சகத்தில் வளர்க்கும் தீயே தேவர்கள் விரும்புவது. இக்கருத்துடைய பாடலடியின் ஆசிரியர் யார்? அந்தனர் வளர்க்கும் வேள்வி தீயை விட தேசபக்தி நெஞ்சத்தில் வளர்க்கும் தீயே தேவர்களே விரும்புவது. ஆன்சர் கரெக்ட் தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை தான் இந்த வரியை இயற்றியவராவார். கோடிட்ட இடங்களை நிரப்புக. சிங்கவள்ளி என்று வழங்கப்படும் மூலிகை எந்த மூலிகை? சிங்கவள்ளி என்று வழங்கப்படும் மூலிகை, ஆன்சர் கரெக்ட் தான். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா தூதுவளைங்கிறது சரியான விடை. மீதூன் விரும்பேல் என்றவர் யார்? மீதூன் விரும்பேல் என்றவர் ஔவையார். இதெல்லாம் நம்ம எப்பவும் மறக்க மாட்டோம். அடுத்த ஒன்று பொறுத்துக. ரைட்னா என்ன, ரிஸ்ட்னா என்ன, ரைட்டுனா என்ன, ரைட்னா என்ன? ஆப்ஷனில் பார்த்துட்டே வாங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ வந்து இதற்குரிய சரியான விடை. ரைட்டுங்கிறது சட்ட ஆணவம், ரிஸ்ட்டுங்கிறது மணிக்கட்டு. அடுத்த ஒன்று ரிஸ்ட்டு, ரைட்டுங்கிறது எளிது, ரைட்டுங்கிறது உரிமை. ஆப்ஷன் ஏ வந்து இதற்குரிய சரியான விடையாகும். தமிழ்நாடக தந்தை என போற்றப்படுபவர் யார்? தமிழ்நாடக தந்தை பம்பல் சம்பந்தனார் தான் தமிழ்நாடக தந்தை என போற்றப்படுகிறார். சரியான விடையை தேர்ந்தெடுக. வினைத்தொகைனா என்ன வரும்? உவமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகை, இதில் மதிமுகம். அப்போ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். பவளவாய் பேசினால். ஆன்சர் பாருங்க, ஆப்ஷனில் ஆன்சர் கரெக்ட் தான். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. வினைத்தொகை செய்தொழில், செய்கின்ற தொழில், செய்யும் தொழில் அப்படின்னு வரும் 3 காலத்துக்கும். ஓமை தொகை மதி போன்ற முகம். உம்மை தொகை, உம்மை தொகைங்கிறது பார்த்தீங்கன்னா என்னது? 4ம் 2ம். அப்போ அதை வந்து 4 2 உம்முங்கிறது மறைந்து வரதுனால இது வந்து உண்மை தொகை. அன்மொழி தொகை பவளவாய் கொண்ட ஒரு பெண் பேசினால் அப்படிங்கிற. அதே மாதிரி பூங்கொடி போல, பூங்கொடி வந்தால்னா பூங்கொடி போன்ற பெண் வந்தாள்னு சொல்லுவோம். இது வந்து அன்மொழி தொகைக்கு வரும். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. கீழ்காணும் உயிரிழப்படைகளுள் பொருந்தார உயிரிழப்படை தொடரை சுட்டுக. படாதர், உலாரவளவர், தூமலை. ஆன்சர் கரெக்ட் தான். கீழ்காணும் உயிரிழப்படைகளில் பொருந்தாத உயிரிழப்படை பார்த்தீங்கன்னா கெடுப்பதும் கெட்டார்க்குங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். கருத்தாவாகுபெயர் அல்லாத சொற்றொடர் என்ன? இதுல அந்த 16 வகை ஆகுபெயர்களை கருத்தாவாகுபெயர். ஆப்ஷனை பாருங்க, ஆன்சர் கரெக்ட் தான். நான் சமையல் கற்றேன் அப்படிங்கிறது கருத்தாவாகுபெயர் அல்லாத சொற்றொடர். தொல்காப்பியனை தொட்டு உணர், கம்பனை புரட்டிப்பார், திருவள்ளுவரை படித்துப்பார், இதெல்லாம் வந்து கருத்தாவாகுபெயர். அது அல்லாத சொற்றொடர் நான் சமையல் கற்றேன். மரபு சொற்களின் அடிப்படையில் பின்வருவனவற்றுள் எது சரியானது? ஆட்டுத் தொழுவத்தின் அருகே குயில் கரைவதை கேட்டு கழுதை கனைத்தது. இதுல சரியான விடை எந்த விடை? ஆன்சர் கரெக்டு தான். ஆட்டுப்பட்டி அருகே குயில் கூவியதை கேட்ட கழுதை கத்தியது. இதுதான் வந்து மரபு சொற்களின் அடிப்படையில் சரியான தொடராகும். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. பின்வருவனவற்றுள் வினைத்தொகை என்னும் இலக்கணத்திற்கு சான்றாக வராத சொல். பொங்குகடல், செய்கொள்ளன், பொழிதருமணி, இதெல்லாம் வந்து வினைத்தொகைக்கு வருவது. கொலை புலி அப்படிங்கிறது வினைத்தொகை இல்லாத சொல். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு எனும் பொது இலக்கணம் பெற்றமையும் பா எந்த பா? ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஏகாரத்தில் முடிவது சிறப்பு என்னும் பொது இலக்கணம் பெற்றமையும் பா. ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பா ஆகும். இதில் அதனுடைய இலக்கணங்களில் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்க. ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. பெண்கள் எல்லா துறையிலும் பணிபுரிகின்றாள். இதற்குரிய ஒருமை பன்மை பிழைகளற்ற தொடர் எது?
ஆன்சர் கரெக்டு தான். பெண்கள் எல்லா துறைகளிலும் பணிபுரிகின்றனர்ங்கிறது சரியான விடை. நாடக கலைக்கு மற்றொரு பெயர் என்ன? நாடக கலையின் மற்றொரு பெயர் ஆன்சர் கரெக்டு தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூத்துக்கலைங்கிறது சரியான விடையாகும். ராசதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார்? ராசதண்டனை இந்த நாடகத்தை படைத்தது மறக்க மாட்டோம், கண்ணதாசன் அவர்கள். தைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் பொருள் என்ன? தைரியம் இதனுடைய லத்தீன் சொல்லின் பொருள் ஆன்சர் கரெக்டு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்குறிப்புங்கிறது சரியான விடை. வேர்ச்சொல்லிலிருந்து வினையாளனையும் பெயரை உருவாக்கல் கொடு. அப்போ இதற்குரிய வினையாளன் பெயர் ஈஸியாக பார்த்துருவோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்தவன்கிறது சரியான விடையாகும். குற்றியல் உகரத்திற்கான மாத்திரை அளவு பின்வருவனற்றுள் எது? குற்றியல் உகரம்னா எத்தனை மாத்திரை அளவில் ஒலிக்கும்? இதுதான் கேள்வி. ஆன்சர் அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும்ங்கிறது சரியான விடை. தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் தொகை நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் செய்யுள் கலம்பகம் எனும் தொகை நூலின் ஆசிரியர் ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியு போப் அவர்கள். அகரவரிசைப்படி அமைந்த சொற்களை கண்டறிக. இது தாவரிசை தான் கேட்டிருக்காங்க. தாய்மொழி, தேன், தமிழ், துறை. இதில் அகரவரிசைப்படி அமைந்த சொற்றொடர் ஆன்சர் கரெக்டு தான். தமிழ், தாய்மொழி, துறை, தேனுங்கிறது சரியான விடையாகும். ரகசிய வழி என்னும் ஆங்கில நூலின் ஆசிரியர் யார்? இதை பின்பற்றி தான் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை எழுதியிருப்பார். ரகசிய வழி ஆன்சர் கரெக்டு தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா லிட்டன் பிரபு. அந்த நூலின் ஆசிரியர் லிட்டன் பிரபு ஆவார். ஒரு பொருட் பன்மொழிக்கு சான்று அல்லாதது எது? இதெல்லாம் இப்போ கேட்கறது இல்லை. ஒரு பொருட் பன்மொழிக்கு சான்று இல்லாதது எது? ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா மாடு மனைங்கிறது ஒரு பொருட் பன்மொழிக்கு சான்று இல்லாதது ஆகும். அடுத்த ஒன்று, நோய் தீர்க்கும் மூலிகைகள் பயன்கள் என்ன? துளசி எண்ணத்துக்கு பயன்படும். தூதுவளை, கீழாநெல்லி, சோற்றுக்கற்றாழை. இதெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குற கேள்வி தான். ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் பி சரியான விடை. துளசி மார்புச்சளி நீக்கும். தூதுவளை இளைப்பு இருமல் போக்கும். கீழாநெல்லி மஞ்சட்காமாலையை போக்கும். சோற்றுக்கற்றாழை குமரி கருப்பை சார்ந்த நோய் நீங்குங்கிறது சரியான விடையாகும். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யார்? ஆன்சர் கரெக்டு தான். திருவிக்க அவர்கள் தான் இந்த கூற்றை கூறியவர். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்றவராவார். அருள் என்னும் அன்பின் குளவி பொருளெண்ணுக்கு செல்வ செவிலியலால் உண்டு எனும் குறட்பாவின் படி சரியாக பொருத்தப்பட்டுள்ளதை தேர்வு செய்க. அருள் என்னும் அன்பின் குளவி பொருளென்னும் செல்வ செவிலியால் உண்டு. ஆன்சர் இதுக்கு ஆப்ஷன் பி தான். அன்பு தாய், அருள் குழந்தை, பொருள் வளர்ப்பு தாய். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடையாகும். தஞ்சாவூர் பண்ணையால் பாதுகாப்பு சட்டத்தை திருத்தி சாகுபடி செய்யும் தொழிலாளிக்கு 60 விழுக்காடு பங்கு கிடைக்க வழிவகை செய்தவர் யார்? இதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா காமராசர் ஆவார். பொருந்தா சொல்லை காண்க. சத்திருக்கினன், பரதன், சுக்ரீவன், நகுலன். இதில் பொருந்தாத சொல் எந்த சொல்? கொடுக்கப்பட்ட பெயர்களில் பொருந்தாதது நகுலன்கிறது சரியான விடையாகும். வன்மையில்லை ஓர் வறுமையின்மையால், திண்மையில்லை நேர் செருநீர் இன்மையால் மேற்கண்ட அடிகளால் சிறப்பிக்கப்படும் நாடு எந்த நாடு? வன்மையில்லை ஒரு வறுமையின்மையால், திண்மையில்லை நேர் செருநர் இன்மையால் எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா கோசல நாடுங்கிறது ஆப்ஷன் பி சரியான விடை. நீரின் வந்த நிமிர்பரி புறவியும், காலின் வந்த கருங்கரி மூளையும், வடமலை பிறந்த மணியும் பொன்னும் என்னும் செய்யுளடிகள் இடம்பெற்ற நூல் எந்த நூல்? நீரின் வந்த நிமிர்பரி புறவியும். ஆன்சர் கரெக்டு தான். இது எந்த நூல் இடம்பெற்றுள்ளதுன்னா பட்டினப்பாலையில் இடம்பெற்றுள்ளது. 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும் குற்றியலுகர வகை எந்த வகை? குற்றியலுகரில் அந்த 6 வகை இருக்கிறதுன்னு தெரியும். 2 எழுத்துக்களை மட்டுமே பெற்று வரும் குற்றியலுகர வகை ஆன்சர் கரெக்டு தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா நெடில் தொடர் குற்றியலுகரம் ஆகும். புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் யார்? புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் ஆன்சர் கரெக்டு தான். சாலை இளந்தரையன் ஆவார். பின்வரும் நூல்களுள் கண்ணதாசன் எழுதாத நூல் எந்த நூல்?
கண்ணதாசன் எழுதாத நூல். ஆன்சர் கரெக்டு தான். திருக்கை வழுக்கம் அது வந்து கண்ணதாசனால் எழுதப்படாதது. இயேசு காவியம், தைப்பாவை, கள்ளக்குடி இதெல்லாம் வந்து கண்ணதாசன் அவர்களால் எழுதப்பட்டது. அடுத்த ஒன்று சிங்கம். நான் என்ன பண்ணும்? மயில், மரபு சொற்களில் அப்படி பாருங்க ஆப்ஷனோட. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. சிங்கம் முழங்கும், மயில் அகவும், புலி உருமும், குதிரை கனைக்கும். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர் என்ன? கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர் பார்த்தீங்கன்னா நாணப்பச்சிலை என்று போற்றப்படுகிறது. மாறியுள்ள சொற்களில் முறையானதை எழுதுக. பொன் செய்யும் மருந்து மனமே என்ற போதும். இதற்கு வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. எந்த எழுத்துக்கள் மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதால் பிறக்குகின்றன? இது ஆன்சர் கரெக்டு தான். எந்த எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா இர், இல். இதை நம்ம சொல்லி பார்க்குறப்ப மேல்வாயை நாக்கின் நுனி தடவுவதால் பிறக்கின்றன நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். பின் வருவனவற்றுள் பொருத்தமான இணையை கண்டெடு. தேன்னா ஒரு எழுத்து ஒரு மொழியில் வி, வை, கா. இதில் பொருத்தமானது எது? ஆன்சர் கரெக்டு தான். இதில் பொருத்தமானது பார்த்தீங்கன்னா வைனா வைகோல்ங்கிறது சரியான விடை. கானா சோலை, தேனா கடவுள், வீணா மலருங்கிறது நமக்கு தெரியும். இலக்கண குறிப்பறிதல். வெந்து உலர்ந்து வினையச்சங்கள், மேலும் மென்தொடர் குற்றியலுகரங்கள். காரணம் பார்த்தீங்கன்னா முற்றுப்பெறாத வினைச்சொல் வினையை கொண்டு முடிவது வினையச்சம். குற்றியலுகர சொல்லில் ஈற்றையல் எழுத்து மெல்லின மெய்யாய் அமைவது மென்தொடர் குற்றியலுகரம். இதற்கு இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் கரெக்டு தான். அதாவது கூற்று காரணம் இரண்டும் சரி. மேலும் கூற்றுக்கு காரணம் சரியான விளக்கம்ங்கிறது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. அடுத்த ஒன்று இது வந்து புணர்ச்சி கொடுத்து இயல்பு புணர்ச்சி. அதே மாதிரி தோன்றல், திரிதல், கெடுதல் விகாரம். ஆன்சர் பார்த்துடலாங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. இயல்பு புணர்ச்சி வான் கூட்டல் மலைனா வான்மலைன்னு இயல்பாக புணர்ந்துருக்குது. அடுத்தது மொழி கூட்டல் பொருள், மொழி பொருள். இப்புங்கிறது தோன்றி இருக்கிறது, அதனால இது தோன்றல் விகாரம். கெடுதல் விகாரம். அடுத்தது பாத்தீங்க, இதுல பாத்தீங்கன்னா மரம் கூட்டல் வேர். இது வந்து என்ன இருக்கு? மரவேர்னு மாறி இருக்கு, அதனால இது வந்து ஒரு எழுத்து கெட்டு போயிருந்தனால மரவேர். திரிதல் விகாரம். கல் கூட்டல் சிலை. இது என்ன இருக்கு? கற்சிலைன்னு மாறி இருக்கு, அதனால இது வந்து திரிதல் விகாரம். ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. பிழையான சீர் அசை எது? இதுல நேர், நேர் புளிமா இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இதுல பிழையான சீர் அசை. ஆன்சர் கரெக்டு தான். பிற, நேர், நேருங்கிறது பிழையான சீர் அசை ஆகும். பாஞ்சாலி சபதத்தின் பிரிவுகளில் பாடல்களின் எண்ணிக்கையில் பின்வருவனவற்றுள் எது சரியானது? பாஞ்சாலி சபதத்தின் பிரிவுகள், பாடல்கள், இதுல எத்தனை பிரிவு பாடல்கள் உள்ளன? ஆன்சர் கரெக்டு தான். இதுவும் முக்கியமான கேள்வி. 2 பாகங்கள், 5 சருக்கங்கள், 412 பாக்கள் உள்ளனங்கிறது சரியான விடை. பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு சுற்றல் இன்பம் என்ற பாடலை இயற்றியவர் யார்? பழந்தமிழ் கற்றல் இன்பம் பலநாடு சுற்றல் இன்பம் என்று கூறியவர் சுரதாங்கிறது சரியான விடையாகும். வெள்ளைக்கார சண்டையினால் விளைந்த அழிவினை ஐயோ என் ஒரு நாவினால் எங்கனம் சொல்வேன். இது வந்து எவ்வகை வாக்கியம்? வெள்ளைக்காரர் சண்டையினால் விளைந்த அழிவினை ஐயோ என் ஒரு நாவினால் எங்கனம் சொல்வேன். இதை நம்ம பார்க்குறப்ப என்னன்னு பார்க்கலாம். இது வியப்பு வாக்கியமாகும். கடைசி ஒன்று, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே எந்த சமய காப்பியம்? ஐஞ்சிறுங்காப்பியங்கள், ஐம்பெருங்காப்பியங்கள் தான் 2 வந்து பௌத்தத்தை சார்ந்தது. ஐஞ்சிறுங்காப்பியங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா சமண காப்பியம். இது ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி. ஐம்பெருங்காப்பியத்தில் மணிமேகலை, குண்டலகேசி வந்து பௌத்த காப்பியங்களாக உள்ளன. பின் வருவனவற்றுள் இரு பெயரொட்டு பண்புத்தொகை சொல் எது? இரு பெயரொட்டு பண்புத்தொகை நம்ம பார்த்தாவே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதில் இரு பெயரட்டு பண்புத்தொகை அப்படிங்கிறது மல்லிகை பூங்கிறது சரியான விடை. தலை வணங்கினான் என்பது பின்வருவனவற்றுள் எது? தலை வணங்கினான், இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தலையால் வணங்கினான் அப்படின்னு தான் வரும். அப்போ
ஆளுங்கிறது வர்றதுனால என்ன வேற்றுமை உருபு, மூன்றாம் வேற்றுமை தொகைங்கிறது சரியான விடை. ஐ ஆள் இன் அது கண்ணுங்கிற ஐயால் கூ இன் அது கண், அதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரு வேற்றுமை உருபுகள் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வேற்று உரிமை கிடையாதுன்னு தெரியும். வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயரை கூறு. வாணிதாசனால் எழுதப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இலக்கியம். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த ஒன்று பொருளறிந்து பொருத்துக. சொல் வைதரொப்பம், கௌடம், பாஞ்சாலம், மாகதம். இதற்குரிய சரியான விடை எது? அப்படி ஆப்ஷன் பாருங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் டி வந்து இதற்குரிய சரியான விடை. வைதருப்பம் அப்படின்னா ஆசுகவியை குறிக்கும். கௌடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரகவி. பாஞ்சாலம் சித்திரகவி. மாகதம்ங்கிறது வித்தார கவி. ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும். குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? குன்றக்குடி அடிகளாரால் கவியரசு என்ற பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முடியரசனுக்கு வழங்கப்பட்டது. அடுத்த ஒன்று பிரித்தெழுதுக. தென்றிசை, இதை நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்? தென்றிசை ஆன்சர் கரெக்டு தான். இதை எப்படின்னு பிரித்து எழுதுவோம்? தெற்கு கூட்டல் திசைன்னு தான் பிரித்து எழுதுவோம். நட என்பதன் வினைமுற்று என்ன? வினைமுற்று. அப்போது நடன்னா என்ன வரும்? கண்டிப்பாக நடந்தான்ங்கிறது சரியான விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நான் வாங்கிய நூல் இது அல்ல. இதற்கு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர். ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் சி தான். நான் வாங்கிய நூல் இது அன்றுங்கிறது சரியான விடையாகும். குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல் எந்த நூல்? குலசேகர ஆழ்வார் வடமொழியில் எழுதிய நூல், இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. முகுந்த மாலைங்கிறது. ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் எது? பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூல் எந்த நூல்? ஆன்சர் கரெக்ட் தான். கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் திருத்தொண்ட தொகை தான் பெரிய புராணம் எழுதிட துணை நின்ற நூலாகும். பிறவினை வாக்கியத்திற்கு பொருந்தாததை கண்டறிக. இதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிறவினை வாக்கியம் கிடையாது. அது எது? ஆன்சர் கரெக்டு தான். நான் உன்னை விட செல்வாக்குள்ளவன் அல்லன் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியத்திற்கு பொருந்தாதது. ஆசிரியர் வகுப்பறையில் வரைபடத்தை காண்பித்தார். கோவையிலிருந்து என் தாயார் சென்னைக்கு வருவித்தேன். நேற்று என் நண்பனுக்கு பாடம் கற்பித்தேன். இதெல்லாம் பிறவினை வாக்கியம். நான் உன்னை விட செல்வாக்குள்ளவன் அல்லங்கிறது பொருந்தாத ஒன்றாகும். அன்புல இனினாம் ஓர் ஐவர்கள் உளரானோம். இப்பாடலடி இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அன்புல இனி நாம் ஓர் ஐவர்கள் உளரானோங்கிறது கம்பராமாயணம் அப்படிங்கிறது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடையாகும். ஓட காண்பது பூம்பனல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஓட காண்பது பூம்புணல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயர். ஆன்சர் கரெக்டு தான். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து பெத்தலகையும் குறவஞ்சி வந்து சரியான விடையாகும். அடுத்தது பொருளறிந்து பொருத்துக. இவோக் அப்படின்னா என்ன? எவால்வ், எவின்ஸ், எவிக்ட். இது வந்து பொருளறிந்து பொறுத்துக. ஆப்ஷன் அப்படியே பாட்டே வாங்க. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். எவோக் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அலை. எவால்வ் அப்படின்னா வெளிப்படு. எவின்ஸ் அப்படின்னா நிரூபி. எவிக்ட்னா அகற்று. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. நம்பிக்கைதான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்றவர் யார்? இதுவும் கேட்கப்பட்ட கேள்வி. இதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். நம்பிக்கை தான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்றவர் காந்தியடிகள் ஆவார். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று பாருங்க. பொருந்தாததை கண்டெழுதுக. ராணிமங்கம்மாள் கணவன் யாரு? ராணிமங்கம்மாள் மகன் யாரு? ராணிமங்கம்மாள் மருமகள். ராணிமங்கம்மாள் பெயரன். இது வந்து பொருந்தாததை கொடுத்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் கரெக்டு தான். ராணி மங்கம்மாள் மருமகள் கமலாம்பிகைங்கிறது தவறான ஒன்று. அவருடைய கணவர் சொக்கநாத நாயக்கர், மகன் முத்துவீரப்பன், பேரன் பார்த்தீங்கன்னா விஜயரங்கன சொக்கநாதன்கிறது சரியான விடை. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைகொண்டு வாழ விடுவதே தர்மம் என்றவர் யார்? இதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னது தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராணிமங்கம்மாள் கூறிய கூற்று தான்.
ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைகொண்டு வாழவிடுவதே தர்மம் என்றவர் ராணி மங்கம்மாள் ஆவார். அடுத்த ஒன்று, பொருந்தாத சொல்லை கண்டறிக. கடலை குறிக்காத தமிழ் சொல். கடலை குறிக்காத தமிழ் சொல். ஆன்சர் கரெக்டு தான். இதில் திமிழுங்கிறது கடலை குறிக்காது. பறவை, புணரி, பௌவம் இதெல்லாம் கடலை குறிக்கும் தமிழ் சொல்களாகும். பெயர் சொல்லின் வகையறிதல். மாச்சி அப்படின்னா அது எந்த வகை சொல்? மாச்சி அப்படிங்கிறது நம்ம பார்த்தாவே கண்டுபிடிச்சிருவோம். பண்பு பெயரை குறிப்பது தான் மாச்சி என்பதாகும். கோடிட்ட இடத்தை நிரப்புக. யவனர் என்று அழைக்கப்பட்டவர்கள் யாவர்? நம்ம பழந்தமிழர்கள் யவனர்னு ஒரு அழைப்பாங்க வெளிநாட்டவரை. அவங்க யாரு? ஆன்சர் கரெக்டு தான். கிரேக்கர், ரோமானியர் இவங்களை தான் நம்ம பழந்தமிழர்கள் யவனர் என்று அழைத்தனர். பிச்சமூர்த்தி என்ற கவிஞரின் இயற்பெயர் என்ன? பிச்சமூர்த்தி அவர்களின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். வேங்கட மகாலிங்கம்ங்கிறது சரியான விடை. பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்க. சிரித்து முத்துக்கள், பொங்கல் வழிபாடு, வீரகாவியம், தஞ்சைவாணன் கோவை இதில் பொருந்திய இணை. ஆன்சர் கரெக்டு தான். பொங்கல் வழிபாடு. பிச்சமூர்த்திங்கிறது பொருந்தி வருவது. கீழுள்ள நூற் பட்டியலில் கவிக்கோ அப்துல் ரகுமான் அவர்கள் எழுதிடாத நூலின் பெயர் என்ன? ஆன்சர் கரெக்டு தான். அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சிகரம். அவர் எழுதிடாத நூலாகும் இன்னொரு சிகரம்ங்கிறது. இதே நேயர் விருப்பம், பால்வீதி, சொந்த சிறைகள் இதெல்லாம் அப்துல் ரகுமான் அவர்களால் எழுதப்பட்டது. அடுத்தது மீதினா என்ன, புல்னா என்ன, காசினி, திரை. மீதினா எருமைன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் ஏ சரியான விடையாகும். மீதி எருமை, புல்லுங்கிறது அன்னம், காசினிங்கிறது நிலம், திரைங்கிறது அலை. ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. ஆறுமுக நாவலாரை வசன நடை கைவந்த வள்ளலார் என பாராட்டியவர் யார்? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. ஆறுமுக நாவலாரை யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிதிமார் கலைஞருங்கிறது சரியான விடையாகும். அடுத்த ஒன்று, ஃபேக் நியூஸ்னா என்ன, ஃப்ளாஷ் நியூஸ், கிரீன் ப்ரூஃப், லே அவுட் இதை கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பாருங்க அப்படியே. ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் சி இதற்குரிய சரியான விடை. ஃபேக் நியூஸ் பொய் செய்தி. அடுத்தது ஃப்ளாஷ் நியூஸ்னா சிறப்பு செய்தி. கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி. லே அவுட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செய்தித்தாள் வடிவமைப்பு. ஆப்ஷன் சி இதற்குரிய சரியான விடை. மரபு சொற்களை பொறுத்துக. ஈச்சம், மூங்கிலுக்கு என்ன வரும்? வேப்பம், தாளைக்கு என்ன வரும்? ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் டி இதற்குரிய சரியான விடை. ஈச்ச ஓலை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூங்கில் இலை, அடுத்தது வேப்ப இலை. நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஈச்சம் ஓலை, மூங்கில் இலை, வேப்பந்தலை, தாளை மடல். கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் டி இதற்குரிய சரியான விடை. அடுத்த ஒன்று, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நூலாசிரியர். நன்னூல், வச்சனந்தி மாலை, யாப்பருங்கல காரிகை, வீரசோழியம். ஆன்சர் கரெக்டு தான். ஆப்ஷன் டி இதற்குரிய சரியான விடை. நன்னூல் பவனந்தி முனிவர், வச்சனந்தி மாலை குணவீர பண்டிதர், யாப்பருங்கல காரிகை அமிர்தசாகர், வீரசோழியம் புத்தமித்திரர். இந்த வீரசோழியம் புத்தமித்திரர் அடிக்கடி கேட்கப்பட்டது. அதே மாதிரி நன்னூல் பவனந்தி முனிவருங்கிறதையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் என்ன? தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள். ஆன்சர் கரெக்டு தான். வலிமை என்பதை குறிக்காது. அறிவு, இனிமை, தீமை எல்லாம் தீ என்ற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கும் சொற்களாகும். காந்தியடிகள் அரிச்சந்திர நாடகத்தை ஒரு முறை பார்த்தார். இது என்ன வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. காந்தியடிகள் அரிச்சந்திர நாடகத்தை ஒரு முறை பார்த்தார். இது நம்ம சொல்லிடுவோம். இது ஒரு செய்தி வாக்கியமாகும். ஆயுதமாகிய சார்பெழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கிறது? ஆயுத எழுத்து எதை இடமாக கொண்டு பிறக்கிறது? ஆன்சர் கரெக்டு தான். ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா தலையை இடமாக கொண்டு பிறக்கிறது. விடைக்கேற்ற வினா. இன்புற்று வாழும் இயல்புடையார் எந்நான்றும் துன்புற்று வாழ்தல் அரிது. இதற்குரிய வினா
எந்த வினா? ஆன்சர் கரெக்ட் தான். எக்காலத்தும் துன்பம் அடையார் யார்? ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்த ஒன்று அகரவரிசை. ஆவாரம், ஆதாரம், ஆசாரம், ஆகாரம். இப்போ இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் எழுத்து நம்ம என்ன வருதுன்னு ஒன்றி பார்த்தோம்னா ஆன்சர் கரெக்டு தான். ஆகாரம், ஆசாரம், ஆதாரம், ஆவாரம்ங்கிறது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் இப்பாடலடி இடம்பெற்றுள்ள நூல். இதெல்லாம் நம்ம எப்பவும் மறக்க மாட்டோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்பராமாயணம்ங்கிறது சரியான விடை. இணையதள பயன்பாடு அதிகரித்தது, அதனால் உலகம் குறுகியது. இது வந்து என்ன வகை தொடர்? இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்நிலை தொடர். ஆப்ஷன் டி தான் இதற்கு சரியான விடை. இணையதள பயன்பாடு அதிகரித்தது, அதனால் உலகம் குறுகியது அப்படிங்கிறது தொடர்நிலை தொடராகும். அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை. இது வந்து என்ன வகை தொடர்? அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா பொருள் மாறா எதிர்மறை தொடர். அதில் தந்தங்கள் சிற்பங்கள் இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறாங்க? அழகர் கோவிலில் தந்த சிற்பங்கள் இல்லாமல் இல்லை. இது பொருள் மாறா எதிர்மறை தொடருங்கிறது சரியான விடை. அடுத்த ஒன்று பூனை, அதனுடைய ஒளிமரபு புறா, குரங்கு, வண்டு. இதற்குரிய சரியான விடை ஆன்சர் கரெக்ட் தான். ஆப்ஷன் சி வந்து சரியான விடையாகும். பூனை சீரும், அடுத்தது புறா குணுகும், குரங்கு அளப்பும், வண்டு முரளும். அப்போ ஆப்ஷன் சி வந்து இதற்குரிய சரியான விடையாகும். பின்வருவனவற்றுள் பிறமொழி கலவாத தமிழ் சொல் எது? குமாரன், உத்தரவு, கிராமம், அயலார். இதில் பிறமொழி கலக்காத தமிழ் சொல்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா அயலாறுங்கிறது சரியான விடையாகும். சொற்களின் வகைகளை பொறுத்திடுக. காற்று, பலகை என்ன சொல்? எயிறு, நல்குறவு, கமலம், புஷ்பம், கேணி, பெற்றம். இதற்குரிய சரியான விடை ஆன்சர் பார்த்துடலாங்க. ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடையாகும். காற்று, பலகை பெயர் இயற்சொற்கள். அதே மாதிரி எயிறு, நல்குறவு பெயர் திரிச்சொற்கள். கமலம், புஷ்பம் வட சொற்கள். கேணி, பெற்றம்ங்கிறது திசை சொற்கள். பெற்றம்ங்கிறது திசை சொற்கள். பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் எவ்வகை பாவடிவங்களில் இயற்றப்பட்டுள்ளது? பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் பார்த்தீங்கன்னா விருத்தமும் சிந்துவும் என்ற பாவடிவால் இயற்றப்பட்டுள்ளது. உரிய விடையை தேர்ந்தெடுக. சாலை இளந்திரையன் எந்த இயக்கம் தோன்ற காரணமானவர்? சாலை இளந்திரையன் எந்த இயக்கம் தோன்ற? ஆன்சர் கரெக்ட் தான். உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. வளரும் பிள்ளைகளுக்கு வள்ளலார் வழங்கிய அறிவுரைகளை காண்க. குருவை வணங்கி கூசி நிற்காதே, மூட கருத்துக்களை நம்பாதே, ஏழைகள் வயிறு எரிய செய்யாதே, சமுதாயத்திற்கு தீங்கு செய்யாதே. வள்ளலார் வழங்கிய அறிவுரையில் எது சரியானவை? ஆன்சர் கரெக்ட் தான். 1, 3 சரியானவை. அதாவது குருவை வணங்கி கூசி நிற்காதே, ஏழைகள் வயிறு எரிய செய்யாதேங்கிறது சரியான விடையாகும். ஓமை கவிஞர் சுரதாவின் இயற்பெயர் என்ன? இதிலே 2 இயற்பெயர் கேட்டிருக்காங்க. பிச்சமூர்த்தி, சுரதா அவர்களுடைய இயற்பெயர் ராசகோபாலன் என்பதாகும். திராவிட மொழிகளின் உயிர்நீச்சி ஒளியின் தன்மையதாகும். இத்தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. திராவிட மொழிகளின் உயிர்நீச்சி ஒளியின் தன்மையதாகும். இதில் எவ்வகை வாக்கியம்? ஆன்சர் கரெக்ட் தான். இது வந்து ஒரு செய்தி வாக்கியமாகும். பிறகு விழித்திறந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி எழுதுகோல். இப்பாடலடி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எது? பிறகு விழிதிறந்து பார்க்கையிலே சூழ்ந்திருக்கும் பண்டை சுவடி எழுதுகோல். ஆன்சர் இது வந்து குயில் பாட்டில் இடம்பெற்றுள்ளது. ஆப்ஷன் பி வந்து சரியான விடை. கோடிட்ட சொல்லின் அமைந்துள்ள எழுத்துக்களின் மாத்திரை. தரும் அப்படின்னா அதனுடைய தாவுக்கு என்ன, ரூவுக்கு என்ன, இம்முக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு எத்தனை மாத்திரை அளவில் தரும் என்பது ஒலிக்கும். ஆன்சர் கரெக்ட் தான். 2.25 மாத்திரைங்கிறது. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்கப்பட்ட நூல் எது? உலகலாம் என்று இறைவன் அடியெடுத்து கொடுக்கப்பட்ட நூல். ஆன்சர் கரெக்ட் தான். எதுன்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் என்பதாகும். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் யாரிடம் கூறினார்? பாவைனாவே நம்மளுக்கு திருக்கோவை. இதெல்லாம் நான் வந்துட்டு ஆன்சர் கரெக்டு தான். மாணிக்க வாசகரிடம் தான்
பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று இறைவன் கூறினார். மங்கம்மாள் அன்னச்சத்திரம் கட்டிய இடம் எது? மங்கம்மாள் அன்னச்சத்திரம் கட்டிய இடம், ஆன்சர் கரெக்டு தான், மதுரைங்கிறது சரியான விடை. பொருந்தாத சொல்லை தேறுக. பறவை, வாரணம், கடல் இதெல்லாம் கடலை குறிக்கும் சொல். அம்பிங்கிறது குறிக்காத சொல். ஆப்ஷன் ஏ சரியான விடை.